அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலை ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகு, கேது, செவ்வாய், சனி இந்த 4 கிரகங்கள் எப்படி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 கிரகங்களில் ராகுவும் சனியும் இருள் கிரகம், ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய இருள் கிரகங்கள். இதனுடைய பலன்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இருவருடைய திசா காலங்கள்னு பார்த்தீங்கன்னா சனி திசை 19 வருஷம், ராகு திசை 18 வருஷம். இவங்க 2 பேரும் குரு அணியை, தேவர் அணி, குரு அணியை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய பலன்கள் சனி திசையில் என்ன மாதிரி ஒரு நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் நடக்குதோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ராகு திசையில் நடக்கும். சரி, கேதுவும் செவ்வாயும் ஓரளவு வெளிச்சக்கிறார்கள், ஒளிக்கிறார்கள். இவங்களுடைய தசாக்காலங்கள் பார்த்திங்கன்னா கேது திசையும் 7 வருஷம், செவ்வாய் திசையும் 7 வருஷம். இவங்க 2 பேருமே கொடுக்கக்கூடிய பலன்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இவங்க 2 பேரும் அசுரர் அணியைச் சேர்ந்த சுக்கிரன் அணியை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ராகுவும் கேதுவும் தான் எந்த இடத்துல நிற்கிறாங்களோ அந்த இடத்துடைய காரகத்துவத்தை தங்களுடைய அந்த தசா காலங்களில் கிட்டத்தட்ட ராகுனா சனி மாதிரி ஒரு பலன், கேது அப்படின்னா செவ்வாய் மாதிரி ஒரு பலன்களை கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.